அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். புனிதமாக்கப்பட்ட நாள் நம்மை ஒளிர்வித்தது. மக்கள் இனத்தாரே வாருங்கள், ஆண்டவரை வணங்குங்கள், ஏனெனில் பேரொளி மண்ணின் மீது இறங்கி வந்துள்ளது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஏன்னா உற்சாகமே இல்லை. அதில் இந்த பசங்களாம் சொல்லவே இல்லை. பன்னெண்டு நாள் லீவ்லாம் முடிஞ்சு பயங்கர உற்சாகமா இருப்பீங்க அப்படின்னா, ஏண்டா பள்ளிக்கூடம் திரும்ப வச்சுட்டாங்கடா அப்படின்னு அந்த மாதிரில இருக்குது. அப்படியா? அப்படிலாம் நினைக்க முடியாது. இது 3வது பருவம். இந்த 3வது பருவத்துல தேர்வு எழுத போறோம், அரசு தேர்வு எழுத போறோம். ஆக நீங்கள் நிச்சயமாக கடந்த 2 பருவத்தினுடைய பலனை அடையணும்னா இந்த பருவத்துல 3வது பருவத்துல முக்கியமா கடினமாக உண்மையா உழைக்கணும், படிக்கணும், தேர்வு எழுதணும், தேர்வில் முழுமையான தேர்ச்சி பெறணும். ஆக உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானது. ஆக அதெல்லாம் மனசுல கொண்டு இந்த நேரத்துல நாம செபிக்க இருக்கிறோம். ஆக 2025ஆம் ஆண்டு கடந்து 2026ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். பள்ளியிலையும் 2 பருவங்கள், டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் முடிந்து 3வது டேர்ம், 3வது பருவத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக இந்த நாட்களை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து கடந்த நாட்களுக்காகவும் நன்றி செலுத்தி நாம் இந்த இறை வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த நாளில் நமக்கு இந்த இறை வழிபாடை திருப்பலியை நடத்தி தலைமையேற்று நமக்காக செபிக்க இருக்கின்ற அருள் தந்தை அன்பரசு ஓபுரை நார்பர்டைன் அருள் தந்தை சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஏஆர் மங்கலம் என்ற ஊரில் புனித அந்தோணியார் ஆலயத்தின் பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு 1.5 கோடி ஒரு புதிய ஆலயத்தை கட்டிய சிறப்பும் அவருக்குரியது. மிக அற்புதமான அந்தோணியார் ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார். ஆக தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். பக்கத்தில் நிற்பவர் அதைவிட சிறப்பு மிக்கவர். அவர் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அதுதான் சிறப்பு. அவர் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். எமது நார்பர்ட் துறவர சபையை சார்ந்தவர். ஆசிரியர் ஜெரால்டு, ஃபெலிக்ஸ், டிவிஎஸ்ஆர் நிறைய பேரெல்லாம் அவருடைய ஆசிரியர். உண்மைதானே சார்? நிறைய பேரெல்லாம் ஆசிரியர். இங்குதான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தார். எம் சபையில் இணைந்தார். ஒரு குருவாக இன்று
இது திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். குரு மாணவர்கள் இல்லத்தினுடைய அதிபர் தந்தையாக பூனே அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் அங்கு படித்தேன், தந்தையும் அங்குதான் படித்தார். இப்பொழுது அந்த இல்லத்தில் குரு மாணவர்களுடைய அதிபராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எமது இந்திய நாவல் சபையினுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அந்த நிலையிலும் திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தந்தை ரைமண்ட் பிரபாகரன். தந்தை அவர்களையும் பள்ளியின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கின்றேன். தொடக்கத்தில் சொன்னது போல நாம் 2 பருவங்களை கடந்து 3வது பருவத்தில், அதாவது இறுதி பருவத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். இதுதான் நமக்கு முக்கியமானது. பள்ளியில் கற்றல் கற்பித்தல், லேர்னிங் அண்ட் டீச்சிங், தி ப்ராசஸ். அதுல இதுதான் முக்கியமான தருணம். நம்முடைய பலனை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காலம். ஆக அதனை மனதில் கொண்டு ஆசிரியர்களும் மாணவர்களாகி நீங்களும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான வரத்தை, ஆசிரியரை, அருளை நாம் இந்த இறை வழிபாட்டில் திருப்பலியின் வழியாக ஜெபிக்க இருக்கிறோம். ஆக நான் எப்போதும் சொல்றதா, ஒவ்வொரு மாதமும் திருப்பலி நடக்கும் போது உங்களுக்கு சொல்வது என்ன? அமைதியாயிரு, நீ நம்பும் கடவுளை. ஏன்னா பலதரப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். இந்து மத சகோதர மாணவர்கள் இருக்கிறீங்க, இஸ்லாமிய சகோதர மாணவர்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறோம். ஆனாலும் இது ஒரு இறை வழிபாடு. ஆக நீ எந்த கடவுளை நம்புகிறாய் அந்த கடவுளை மனதில் கொண்டு உனக்காக, உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்காக, உன்னுடைய பெற்றோருக்காக, உன்னோடு உடன் பிறந்த தம்பி தங்கச்சி எல்லாம் அண்ணன் அக்கா எல்லாம் இதெல்லாம் படிக்கிறாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர்லாம் 3 பேர் 4 பேர் 2 பேர் அப்படின்னு நம்ம பள்ளியில தான் படிக்கிறீங்க. ஆக அப்படி உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்களுக்காக செவிங்கள். வெயில் கொஞ்ச நேரம் அடிங்க, பயப்படாது, போயிடும். நல்ல வெயில் பட்டாலும் நல்லதான், தோழியாதிலாம் கூட போயிடும், கவலைப்படாம இருங்க, மாறிடுமா, கிளைமேட் நல்லா தான் இருக்கு. சரியா? ஆக உங்களுக்காக செவியுங்கள். குற்றங்கள், பாவங்கள், குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் என் பாவமே என் பெரும் பாவமே. ஆடையாடி பொழுது கண்ணியான குணத்தவரையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுடைய நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து அவை நெறி வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஜெபிப்போமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணகமற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரி வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுகராயங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களை, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும்
பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளையை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இது இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்றும் அசையலாம், கூரைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வேறு எந்த நிலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள்
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நாப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேருளை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி ஒளிர்ந்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பேய்களாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலியா, டெக்கோபோலி, ஜெருசலம், யூதேயா, யோர்தான் மற்றும் அக்கரைக்கு அதிக இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் ஒற்றுமை என்னும் அடித்தளத்தினால் அன்பின் திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மேய்ப்பனே இறைவா, எம் உலக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் அனைவரும் உண்மை, அன்பு, நீதியின் வழியில் மக்களை வழிநடத்தி உன் அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எம்மை நடத்தி வந்திருக்கின்றீர். நன்றி கூறுகிறோம். எம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் பள்ளியில் பணிபுரியும் அருட்தந்தையர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் இறைவா, எம் பள்ளியில் இந்த வருடம் அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை உம் பாதம் வைக்கிறோம். அவர்கள் அனைவரும் நன்கு படித்து தேர்வுகளை நன்முறையில் எழுதி எம் பள்ளிக்கு 100% தேர்ச்சியை பெற்றுத்தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுகிறோம். நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். உங்கள் ஒளி மனிதனும் ஒளிர்க என்று ஒரு வார்த்தையினால் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நாங்கள் ஏற்பட்டுள்ள எல்லா முயற்சிகளிலும் காரியங்களிலும் நாங்கள் ஒளியின் மக்களாக இருந்து உங்கள் அருளை நிறைவாக பெற்று எல்லா நிலைகளிலும் வெற்றியடைய உன் இரக்கத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும்
சகோதர சகோதரிகளே, நாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்தவள் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்த நீ சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அவரோடு தலைமை தாங்குவோரோடு வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூயப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு விமாறுவனமாக அவர் பாடுபட உளங்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அறத்தை பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் சென்ட் நார்பர்ட், சென்ட் அகஸ்டின், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்லவை மன்றாடினோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரகத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துறலுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்குள் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவர் உலகின் ஒளியின் மக்களாக வாழ நம்மை அழைக்கின்றார். இந்த தெய்வீக விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறல், எனது ஆன்மா நலவடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்தா, தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனையழுத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீர்
இரு பள்ளிகளின் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, இரு பள்ளிகளின் மாணவ செல்வங்களே, அன்பு அருள் தந்தையரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு புதிய ஆண்டிலே புதிய பருவத்தில் இந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். ஆக இது நமக்கு மிகவும் முக்கியமான நாட்கள். தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறோம். நாம் ஓராண்டு முழுவதும் படித்த பலனையும் எதிர்கொள்ள இருக்கிறோம். ஆக நாம் அக்கறையோடு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடின முயற்சியோடும் உண்மையான உழைப்போடும் படித்து தேர்வில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். நல்ல ஒரு எதிர்காலத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பருவத்தை தொடங்கும் இந்த நாளில், இந்த புதிய ஆண்டில் இந்த இறை வழிபாட்டை நாம் செய்திருக்கிறோம். அவை இறைவன் தொடர்ந்து நம் பள்ளியில் பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்களை, அவருடைய குடும்பங்களை, அலுவலக பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள், மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள், பேருந்து பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள், மாணவ செல்வங்களாகிய உங்கள் பெற்றோரை ஆகிய அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து இறைவனின் அருளை நமக்கு ஆண்டு முழுவதும் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் செபிப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து, சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து நமக்காக நெடுதூரம் 150 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறார்கள் அருள் தந்தை அன்பரசு அவர்கள். வேற ஒரு வேலையும் இல்லை, நான் தான் கூப்பிட்டிருந்தேன். இன்று இந்த ஆண்டு முதல் திருப்பலி எங்கள் பள்ளியில் எங்கள் பள்ளிக்காக மாணவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று அழைப்பை ஏற்று இன்முகத்தோடு வந்து நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் 4 வகையான மனிதர்களை நாம் காண முடியும். அதில் எது தேவையானது? கடவுளை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் கடவுள் தான் தொடக்கமும் அந்தமும் முடிவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமாக இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு அழகாக சொன்னார். ஆக கடவுளை பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று மிக அருமையாக, எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை நாம் நினைக்காமல், கடவுளை தேடாமல் ஒன்றும் சாதித்து விட முடியாது என்று மிக அழகாக சொன்னார். ஆக தந்தை அவர்களை நம் பள்ளியின் சார்பாக பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அவர்களின் பணி வாழ்வு சிறக்க வேண்டும் என்று தொடர்ந்து செபிப்போம். தந்தை அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த எளிய பொன்னாடையும் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினையும் கொடுப்பார்கள். இந்த நாளிலே தந்தை தன்னுடைய சொந்த அலுவல் சார்பாக இங்கு வந்திருக்கிறார்கள். நான் அழைத்தேன், பள்ளியில் திருப்பள்ளி இருக்கிறது, வாருங்கள், நீங்கள் படித்த பள்ளி, எங்களோடு இந்த பள்ளிகளை இணைந்து எங்களுக்காக செபியுங்கள் என்று சொன்ன பொழுது மிகவும் முகமலர்ச்சியோடு வருகிறேன் என்று தந்தை ரைமண்ட் அவர்கள் வந்தார்கள். ஆக தந்தை அவர்களும் நம்மோடு இருந்து நமக்காக செபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களின் பணி வாழ்வும் சிறக்க வேண்டும், இன்னும் பல சாதனைகள் பண்ண வேண்டும். இறைவனுடைய உடனிருப்பை அவர் உணர வேண்டும், அந்த உடனிருப்பை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். இறைவனுடைய கைகளில ஒரு நல்ல ஒரு கருவியாக, இறைவனின் அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடிய கருவியாக அவர் மாற வேண்டும் என்று சொல்லி அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆக இந்த நாளில் நம்மோடு நமக்காக ஜெபித்த அருள் தந்தை ரைமண்ட் பிரபாகர் அவர்களுக்கும் நம்முடைய துவக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினையும் வழங்குவார்கள். தேங்க்யூ சார். ஆசிரியர் பெருமக்களுக்கு சிறப்பாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கலைக்குழு கல்ச்சரல் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த ஏற்பாடுகளை உடனடியாக செய்து கொடுத்த அத்தனை பேருக்கு, ஏன்னா எல்லாமே காலையில வந்துதான் செய்தார்கள். ஒளி அமைத்து கொடுத்து ஜெனட் மற்றும் அவரோடு இணைந்து செயல்பட்ட மாணவர்கள், அத்தனை அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் என்று எல்லோருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் செய்து சொல்லிக் கொள்கிறேன். எதை கடந்து சென்றாலும் நீங்கள் படிப்பதற்கு
பள்ளிக்கு வருகிறீர்கள், அதை மறக்கவே கூடாது. நான் எப்பொழுது ஆசிரியர்களை சந்தித்தாலும் சொல்வது அதுதான். நீங்கள் பள்ளியில் ஆசிரியர் பணியாற்ற பயிற்றுவிக்க வருகிறீர்கள். மாணவர்களின் எதிர்காலம், மாணவர்களின் படிப்பு தேர்ச்சி என்பதுதான் உங்களுடைய வேலை என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள். அதை தவிர இந்த பள்ளி வளாகத்தில் நமக்கு ஒன்றுமில்லை. ஆக பள்ளிக்கும் நமக்கும் என்ன உறவு என்றால் அதுதான் படிப்பு. ஆக மாணவர்களாகிய உங்களுக்கும் அதுதான் படிப்பு. ஆக இந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆக முழுமையாக கடின உழைப்பு, உண்மையான உழைப்பு, அக்கறையோடு நீங்கள் படியுங்கள். தேர்வில் முழு தேர்ச்சி பெறுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். தேர்வில் தேர்ச்சி பெறலன்னா வாழ்க்கையில வெற்றி இல்லை, நல்ல எதிர்காலமும் இல்லை. ஆக இந்த கொரோனா என்ற ஒன்று வந்ததிலிருந்து மாணவர்களுடைய படிப்பு திறனா இருக்கட்டும், இல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்சஸ். ஆனா கடந்த 6 மாதங்களாக பல மாற்றங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த வளாகத்தில் நிறைய மாற்றங்கள் நீங்க தந்து கொண்டு இருக்கிறீர்கள். நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய மாற்றங்கள் செய்யும். உண்மையிலே மனதார பாராட்டுகிறேன். இந்த 6 மாத காலங்களில் நீங்கள் மாணவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டீங்க. கைதட்டிங்க, உங்களுக்கு நீங்களே கைதட்டலாம். இந்த ஒரு அசம்பிளி, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களுடைய அமைதி உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஏன்னா தொடக்கத்தில் ஜூன் ஜூலை மாசத்துல நான் பார்த்ததற்கும் அதன் பிறகு நாங்கள் எடுத்த முயற்சியில இந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளவு அமைதியா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நடக்கும் போதும் அவ்வளவு பேர் 1600 பேர் இங்க இருந்தீங்க. இவ்வளவு அமைதியா இருந்தீங்க. அதனால உண்மையிலே பாராட்டு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கேன். அது மாதிரி உங்களுடைய ரெஸ்ட் ரூம் பயன்படுத்துறதெல்லாம் நான் சொன்னேன். தயவு செய்து ஒரே வார்த்தை தான் சொன்னேன். இந்த பள்ளியில் இருக்கும் அத்தனையும் உன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்து. ஆக இந்த டேர்ம் ஆரம்பிக்கும் போது அதைத்தான் சொல்றேன். எல்லா பொருட்களும், கட்டடம், பெஞ்சு, டெஸ்க், கரும்பலகை, குச்சி, விளக்கமா எதா இருந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் உன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்து, சேதப்படுத்தாத. என்னுடைய ஸ்லோகன் அதான், பயன்படுத்து, சேதப்படு.